தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை 34 சங்கீதங்களை நாம் முடித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 35வது சங்கீதம். முந்தைய சங்கீதங்களிலே எவற்றின் செய்திகளையாவது நீங்கள் தவற விட்டிருந்தால் இந்த செய்திகளின் தொகுப்பு யூடியூப்பில் உண்டு. இந்த செய்திகளின் தொகுப்பு mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலும் உண்டு. அவற்றை பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். அது மட்டுமல்ல, இந்த செய்திகளை குறித்து உங்களுடைய நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழுங்கள். வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 35ஆம் சங்கீதம். 35ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த சங்கீதத்தின் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தாவீதுக்குள்ள நெருக்கடியான சில நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு பல விரோதிகள் இருந்தார்கள். முதலாவதாக சவுல், பின்னர் அப்சலோம் சொந்த மகன், அதன் பின்னர் அகித்தோப்பேல், அதற்கு பிறகு ஷிமேயி. இப்படியாக அவனுடைய பகைவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அவனுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களிலே காணப்படக்கூடிய துன்பமான வரலாற்று நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தின் செய்திகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவருடைய வாழ்வு, அவருடைய வளர்ச்சி, அவருடைய வசனத்தின் செய்திகள் இவற்றையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு முன்னறிவிக்கும் சங்கீதமாகவும் இந்த சங்கீதத்தை நாம் காணலாம். முதலாவதாக இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தாவீதின் பரிசுத்தர், தாவீதின் தெய்வம், அவர் எப்படிப்பட்டவர் என்ற கருத்துக்களை முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். சில வசனங்களை நான் வாசிக்கட்டுமா? சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் என் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக என்று தொடர்ந்து சத்துருக்களால் வரக்கூடிய பாதிப்பை சொல்லிவிட்டு அந்த சத்துருக்களினின்று தன்னை பாதுகாக்க வேண்டி ஆண்டவரிடத்திலே தாவீது ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் ஒரு ரொம்ப கருத்துள்ள வசனம். இன்றைய நாட்களுக்கு தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் தேவையான ஒரு முக்கியமான வசனமாக நான் கருதுகிறேன். கர்த்தாவே நீர் என் சத்துருக்களோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி மோசே ஜனங்களை தைரியப்படுத்தி ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவருடைய விசேஷமான அற்புதத்தை அவர்கள் எல்லாரும் கண்டுகளித்தார்கள். அந்த சிவந்த சமுத்திரம் பிளந்ததை பார்த்தார்கள், ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதித்தார்கள். இந்த காரியமெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு, என் விரோதிகளோடு, என்னை துன்புறுத்துகிறவர்களோடு
வீணர்களோடு நீர் வழக்காடும் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் ஏசாயா 49 கடைசி வசனங்களில் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பிரச்சனைகளின் சூழ்நிலைகளிலே குறிப்பாக நம்மோடு வழக்காட வருகிறவர்கள், நமக்கு வேதனைகள் தருகிறவர்கள், இவர்களோடு தெய்வம் வழக்காடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 23ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இதை சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஒரு சட்ட பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஒரு ஒழுங்கு சீரில்லாமல் இருக்கும் பொழுது, சட்ட ஒழுங்கை நம்முடைய வீட்டிலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது திருச்சபையிலோ அல்லது சமூக வாழ்வியலோ நிலைநாட்ட பிரயாசப்படும் பொழுது வழக்காட நாம் முதலாவதாக செல்லக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஞானி எவனும் வழக்குக்கு விலகி கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொள்கிறது. மூடனானவன் எவனும் வழக்கிலே தலையிடுகிறான் என்று சொல்லியும் நீதிமொழிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு வழக்காடுகிறவர் தெய்வம், அவர் வழக்காடும் ஆண்டவர் என்று சொல்லி முதல் வசனத்தில் 23ஆம் வசனத்திலே, இன்னும் ஏசாயா 33 22 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் நமது நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக எந்த ஒரு வழக்குக்கும் விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, திருச்சபை மாநாடாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபை காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அத்தியாட்சாதீன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அநேக குடும்பங்கள், சபைகள் கோர்ட்டிலே வழக்காடக்கூடிய நீதிமன்றங்களிலே இருப்பது மிகவும் பிரச்சனைக்குரிய, வேதனைக்குரிய, சாட்சி இல்லாத, ஆண்டவருக்கு துக்கம் தரக்கூடிய காரியமாக விளங்குகிறது. சில வசனங்களை நாம் வேதத்தில் பார்ப்போமே. 1 கொரிந்தியர் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். சற்று நேரத்தில் சங்கீதம் 35 வந்து விடலாம். ஆனால் சீரான வசனங்கள். இந்த வசனங்களை வாசித்து யாரும் வாழ்வதில்லை. இந்த கோர்ட்டுக்கு போகிறவர்கள், ஓயாமல் போலீஸ் ஸ்டேஷன் என்று ஓடக்கூடியவர்கள் இந்த வசனங்களை படிப்பது நல்லது. இந்த வசனங்களை பாராமல் படிப்பது நல்லது. இந்த வசனங்களை சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு காரியங்களை செய்வது நல்லது. 1 கொரிந்தியர் 6 உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்குள்ளேயே, பரிசுத்தவான்களுக்குள்ளேயே, விசுவாசிகளுக்குள்ளேயே அதை செட்டில் பண்ணுங்க, வெளியே போகாதீங்க. முதல் வசனம். அடுத்த வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? 3ஆம் வசனம், தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்களேன், ஒரு சின்ன கூட்டத்தை அமைங்களேன், சபையிலே தீர்த்து கொள்ளுங்களேன். எதுக்கு கோர்ட்டுக்கு போறீங்க? அடுத்த வசனம், உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், பவுலும் நானும் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? உங்க சபையில இல்லையா? உங்க அத்தியட்சாத்தியனத்தில் இல்லையா? உங்க மாநாட்டில் இல்லையா? அடுத்த வசனம், சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. இது பாவம். வெளியே வழக்காட செல்வது பாவம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடியது குற்றம். தொடர்ந்து, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? ஒரு ஆள் உங்களுக்கு விரோதமா, உங்க சபைக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுடைய மாநாட்டுக்கு விரோதமா ஏதாவது தப்பு பண்ணுனா அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்கள்.
நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்கள் என்று வேதம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவதாக நாம் பார்க்கிறோம். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்கள் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். வழக்காட செல்லும் பொழுது நமக்கு நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் வருகிறது. சில சமயங்களில் குடும்பத்திலே உள்ள பேங்க் பேலன்ஸ் காலியாகிறது. சில சமயங்களிலே சபையிலே கொடுக்கப்படக்கூடிய படைக்கப்படக்கூடிய காணிக்கைகள் விரையமாக்கப்படுகின்றன. காணிக்கை கர்த்தருக்கு சொந்தம், கோர்ட்டுக்கல்ல. எனவே வழக்காடக்கூடிய தெய்வம், அவரிடத்தில் உங்களுடைய வழக்குகளை கொடுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை தெரிவியுங்கள், உங்களுடைய நஷ்டங்களை அறிவியுங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒன்றும் நடக்கலையா அப்படின்னா அநியாயத்தை பொறுத்து கொள்ளுங்கள், நஷ்டத்தை சகியுங்கள் என்றும் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதையாவது இழந்து போனீர்களோ? எங்கே இழந்தீர்கள்? பூமியும் அது நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே கர்த்தர் கையில் இருக்கிறது. ஒரு இடத்திலே உங்களுடைய நகையையோ, உங்களுடைய சொத்தையோ, உங்களுடைய பணத்தையோ, உங்களுடைய பொருளையோ நீங்கள் இழந்தால் அது எங்கே இருக்கிறது? இங்கே தான் இருக்கிறது. கர்த்தருடைய கையின் இன்னொரு பக்கத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் இழந்ததெல்லாம் ஆண்டவர் கையிலே தான் இருக்கிறது. ஒன்று, இழந்ததை தருவார் அல்லது இரட்டிப்பாக தருவார். மறந்து விடாதிருங்கள். விசுவாசத்தை மறுதலித்து விசுவாசத்தை மற்றவர்கள் கையிலே அடகு வைத்து அவிசுவாசிகளாக வாழாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் வழக்காடும் கர்த்தர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக அவர் வழக்காடும் ஆண்டவர், இரண்டாவதாக அவர் வாழ்வழிக்கும் ஆண்டவர் என்று சொல்லி கூட 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் என்று தொடர்ந்து சங்கீதக்காரனுடைய வாழ்வு கர்த்தரால் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்ற காட்சிகளை எல்லாம் அடுத்த சில வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. அவர் வழக்காடும் கர்த்தர் மட்டுமல்ல, அவர் வாழ்வு தரக்கூடிய கர்த்தர், எழுந்து நிற்கக்கூடிய கர்த்தர். இதோ வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்திலும் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொல்லுகிறானே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களிலே அப்படியாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். உட்கார்ந்திருக்கும் ஆண்டவர் எழுந்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பக்தர்களை காப்பதற்காக, அவர்களை பராமரிப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக மனுஷகுமாரனாக வந்த ஆண்டவர், மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்த ஆண்டவர் எழுந்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்திலே அவர் எழுந்து நிற்கிறவர், 3ஆம் 9ஆம் வசனங்களிலே அவர் ரட்சிக்கிறவர், 10ஆம் வசனத்திலே அவர் எளியவர்களை காக்கிறவர். எதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்கள். இந்த நல்ல கர்த்தரை விட்டு சொந்த புத்தியை, சொந்த சக்தியை நாடி திமிரோடு கொழுப்போடு வழக்காடுவதற்கு எங்கெங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் போதுமானவர். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவரையே சார்ந்து ஜீவியுங்கள், அவர் உங்களுக்கு போதும். எல்லா நிலைமைகளிலும் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே பழி வாங்குதலுக்கு இடம் கொடுத்து, கோபாக்கனுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் அடங்கியிருந்து, ஒருவேளை நமக்கு விரோதமாக துன்மார்க்கர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாடுபடுவதை, தண்டிக்கப்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கும் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்திலும் நாம் வாசிக்கிறோம். பழி வாங்காதிருங்கள், வழக்காட செல்லாதிருங்கள். வழக்காடும் தெய்வம், வாழ்வழிக்கக்கூடிய தெய்வம், அவரிடத்திலேயே விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆக முதலாவதாக தாவீதின் பரிசுத்தர், வழக்காடுகிறவர், வாழ்வழிக்கிறவர். இரண்டாவதாக தாவீதின் பகைவர். 11ஆம் வசனத்திலிருந்து பல வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீதின் பகைவர்களுடைய லட்சணங்களை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது சில வசனங்களை நாம் பார்ப்போம். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள்,
நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டங்கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து சத்துருக்களால் வரக்கூடிய நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் தாவீது அறிவிப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சத்துரு போராட்டம் அவனுக்கு அதிகமாக இருந்தது. தாவீதின் பகைவர்கள், இப்பேற்பட்ட பகைவர்கள் நமக்கும் உண்டா? மற்றவர்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் நம் பேரிலே சொல்லி நம்மை பகைத்து நமக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பகைவர்கள், மீண்டும் அந்த வசனங்கள், அவர்கள் கொடுமையான சாட்சிகள். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். 13, 14 நன்றி இல்லாதவர்கள். 15, 16 பரியாசம் பண்ணுகிறார்கள். 19 வீணாக சத்துருக்களாக மாறினவர்கள். எவ்வளவுதான் தீமைக்கு நன்மை செய்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் வியாதியாக இருக்கும் பொழுது ரட்டு உடுத்தி அவர்களுக்காக உபவாசம் செய்தாலும் நன்றி இல்லாமல் நமக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறார்கள். 19ஆம் வசனம், முகாந்தரமின்றி பகைக்கிறார்கள். இயேசுவை பகைத்தது போல வஞ்சகமாக வாழ்கிறார்கள். 20ஆம் வசனம், விரோதிகள். 21ஆம் வசனம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது விளங்கும் பொழுது அவன் தெய்வத்தை நாடுகிறான், ஆண்டவரை நாடுகிறான், ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறான். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக நாம் ஜீவிக்கிறோமா? அலகையின் பிரதிநிதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்பேற்பட்ட நிலைமையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது? நாம் எல்லாரும் பிசாசின் பிரதிநிதிகளா அல்லது பிதாவின் பிரதிநிதிகளா? யாருடைய குணாதிசயத்தை இந்நாட்களிலே நாம் பிரதிபலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தாவீதின் பரிசுத்தரை பற்றி பார்த்தோம். தாவீதின் பகைவர்களை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவதாக தாவீதின் பிரார்த்தனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பு நமக்கு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. சுற்றிலும் பார்க்காமல், பக்கவாட்டிலே பார்க்காமல், அடுத்தவர்களை பார்க்காமல், அவரை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசம் அடையத்தக்கதாக கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை பண்ணி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி 17ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். தாவீது செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை குறித்து 17ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும் என்று சொல்லி தொடர்ந்து பிரார்த்தனையை தொடர்வதாக இந்த வசனங்களிலே, தொடர் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வது அடுத்தவர்களை நோக்கி பிரார்த்தனை செய்வதல்ல. அங்குமிங்குமாக குட்டியை பறிகொடுத்த கரடியை போல குடுகுடுவென்று ஓடுவதல்ல. பிரச்சனைகள் வரும் பொழுது, பகைவர்கள் சூழும் பொழுது, ஜலப்பிரவாகமோ ஜனப்பிரவாகமோ நம்மை சூழ்ந்து நிற்கும் பொழுது ஒரே கதி, நித்திய கதி ஆண்டவர். அவரை நோக்கி பார்ப்போம், பிரார்த்தனை செய்வோம். என்னென்ன பிரார்த்தனைகளை எப்படியெல்லாம் தாவீது செய்கிறான் என்றால் 17ஆம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கையின் ஜெபம், விசுவாசத்தின் ஜெபம்.
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், இருமனதோடு ஜெபியாதிருங்கள். விசுவாசத்தோடு செய்கிற ஜெபம் பிணியாளியை ரட்சிப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதலாக நாம் காண்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இரட்டை மனது நடக்குமா நடக்காதா, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இருமனதோடு ஜெபிக்காதிருங்கள். அப்படி இருமனதோடு ஜெபித்தால், அப்படி ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலே எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பீர்களாக என்று சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இரட்டை மனது அல்ல, ஒரே மனம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்துமா வாழ்வதற்கு தேவை முன்னால் ஒரு வி, சுவாசம், விசுவாசம். விசுவாசம் என்று தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். குறைந்த விசுவாசமோ, கொஞ்சம்தான் விசுவாசம் இருக்குதோ அப்படின்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி ரோமர் 10:17 நான் வாசிக்கிறோம். வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பொங்கும். வசனத்தை விட்டு விலகி வாழ்வோம் என்றால் விசுவாசம் மங்கும். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அது மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதா, அல்லது சுடர் விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறதா? பிரகாசமான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய வசனம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்து வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்து வாழும் பொழுது எல்லா விரோதங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக முதலாவதாக நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் நம்பிக்கையின் ஜெபமாக இருக்க வேண்டும். எதை கேட்போமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நியாயத்திற்கான ஜெபம். ஆண்டவரே, எனக்கு நியாயம் வேண்டும், அநீதமாக நான் நடத்தப்படுகிறேன், அநியாயமாக என்னை நடத்துகிறார்கள், ஒடுங்கி போயிருக்கிறேன், ஒருவரும் இல்லாமல் இருக்கிறேன், நீர் ஒருவரே எனக்கு கதி, நீர்தான் என்னுடைய நியாயாதிபதி, நீர்தான் என்னுடைய ராஜா, நீர்தான் என்னுடைய இரட்சகர், நீர் எனக்கு விடுதலை தருவீர். நம்பிக்கையோடு நியாயத்திற்கான ஜெபம். ஆண்டவர் நியாயம் தருவார். அவர் மங்கி எறிகிற திரியை அணைப்பதில்லை, நெறிந்த நாணலை முறிப்பதில்லை. உங்களுடைய நியாயம் அது நியாயத்திலே வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். உங்களுடைய நியாயம் கர்த்தருக்குள்ளாக வெல்லும். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் தம்முடைய யுத்தத்திலே தோற்றதே கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதும் ஜெயித்தவர், ஜெயிக்கிறவர், ஜெயிக்க போகிறவர். உலகம் முழுவதும் அவரால் தோற்கடிக்கப்பட்டது. இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய வழக்குகளை தம்முடைய வழக்குகளாக ஏற்றுக்கொண்டு ஜெயிப்பார். யாராவது போலீஸ் கேஸ், லீகல் மேட்டர், கோர்ட் கேஸ் இதில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உழந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஏராளமாக பணம் செலவழித்து விட்டீர்களோ, ஒடுங்கி போயிருக்கிறீர்களோ, நிறைய காரியங்களை இழந்து விட்டீர்களோ, கர்த்தர் உங்களுடைய பங்கு. அவரை பற்றி பிடியுங்கள். இழந்ததையெல்லாம் தாவீது எப்படி பெற்றுக்கொண்டானோ அதுபோல இழந்து போனது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டானே, அதே போல எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். இது சத்தியம், இது வேதம். ஆனால் ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால் வைக்காதிருங்கள். ஆண்டவர்களை மட்டும் பற்றுறுதி கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை படைத்தீர், என்னை பராமரிக்கிறீர், தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரையே எனக்காக தந்தரக்கூடிய தெய்வம், மற்ற எல்லா நன்மைகளையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படி எல்லாவற்றையும் தந்தவர், இயேசுவையே தந்தவர், நமக்கு வேண்டிய காரியங்களை தருவார். வழக்குகளிலே நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். திருப்பிக் கொள்வோம், திரும்ப பெற்றுக்கொள்வோம். இரட்டிப்பாக ஆண்டவர் கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். அது மட்டுமல்ல, நீதி விளங்க ஜபம், நம்பிக்கையின் ஜபம், நியாயத்திற்கான ஜபம், நீதி விளங்க ஜபம்.
இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீதி விளங்கும் ஜெபம், நீதிமான்களாக எண்ணப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நீதியின் ஜெபத்திற்கேற்ற பலாபலன்கள், நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 27ஆம் 28ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் கம்பீரிப்பீர்கள், களி கூறுவீர்கள், மகிழ்வீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள், துதிப்பீர்கள். உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் பிரார்த்தனை என்ன? தாவீதை போல நீங்களும் ஜெபிப்பீர்கள் என்றால், பிரார்த்தனை பண்ணுவீர்கள் என்றால், தெய்வம் உங்களுடைய பிரச்சனையை விட பெரியவர். பிரச்சனை சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லா விதமான விடைகளையும் விமோசனங்களையும் வெகுமதிகளை கூட ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் கிருபை கூர்ந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பரிசுத்தமுள்ள தெய்வமே, வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் சிந்தித்து விட்டு எங்களை சூழ இருக்கும் பகைவர்கள், இவர்களால் வரக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கூட நாங்கள் வேதத்திலிருந்து படித்தோம் ஆண்டவரே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது உமக்கு பிரச்சனையே அல்ல ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் விட எங்கள் தெய்வம் பெரியவர். எனவே எங்களுடைய பிரச்சனைகளை உம்முடைய கைகளிலே கொடுத்து எங்களுக்காக நீர் ஈடுபடும், செயலாற்றும், வழக்காடும் என்று நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு இரத்தம் கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் கவனித்துக் கொள்வீர். எனவே உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே நாங்கள் அடங்கி இருந்து அங்கும் இங்கும் அனாவசியமாக ஓடாமல் உம்முடைய சமூகத்தில் தரித்திருந்து உம்மையை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.